சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை உணர்த்தும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றிலிருந்து வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 11:30 மணிக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து தினம் ஒரு ஆன்மீக தகவல் வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி இருந்தால் கண்டிப்பாக தெரியும் 3 அறிகுறிகளில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எல்லாருமே தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வோம். தண்ணீர் கண்டிப்பாக வைக்காதவர்கள் வைக்கவும் செய்ய வேண்டும். ஏன்னா முதல்ல தெய்வ சக்தி வாசம் செய்யக்கூடியது அந்த நீரில் தான். அதனால் பஞ்ச பாத்திரத்தில் இல்லை குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீரில் எதில் வேணாலும் தண்ணி வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி அந்த தண்ணீர் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த தண்ணீர் குறைகின்றது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி உங்கள் பூஜை அறையில் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த பூஜை அறையில் தண்ணீர் மாற்றுவோம். அந்த தண்ணீரை தொடர்ந்து ஒரே செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி வரும்போது அந்த செடி ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை அறையில் நம்ம எப்போதுமே பூக்கள் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பூக்கள் அவ்வளவு சாதாரணமாக எளிதில் வாடாமல் அப்படியே இருக்கின்றது. மறுநாள் பார்த்தாலும் அப்படியே இருக்குது, இல்லை காலைல வச்ச பூ சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கின்றது அப்படின்னா தெய்வ சக்தி உங்கள் பூஜை அறையில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, பூஜை அறையில் பல்லிகள் இருப்பது, நீங்கள் வைக்கக்கூடிய பிரசாதங்களை பல்லிகள் சாப்பிடுவது உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் பத்தி, சாம்பிராணி இது போன்ற வாசனை பொருட்கள்லாம் நம்ம அதிகம் பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்தாத போதும் நீங்கள் மாலை நேரத்திலையோ இல்லை மதிய நேரத்திலையோ பூஜை அறை பக்கம் போகும்போது அந்த வாசனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜை அறையில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத. இந்த 3 அறிகுறிகளில் உங்கள் பூஜை அறையில் என்னென்ன அறிகுறி தெரிகின்றது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.